இளையராஜா கூட அதுக்கப்புறம் கான்டாக்ட்லாம் இருந்ததா? எப்படி போயிட்டுருக்கு அந்த இல்லை நான் நிறைய கான்சர்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அது எதனால் அது? நான் அந்த விழித்திருக்கும் படம் மியூசிக் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது வந்து அதுக்கு முன்னாடி சில அங்கே இன்டர்னலாக குட்டி குட்டி பாலிட்டிக்ஸ்லாம் நடக்குங்க. எனக்கு அது பிடிக்காது. அது என்னை ஹர்ட் பண்ணும். எனக்கு வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு இருக்கவே பிடிக்காது. சரி, மேபி அது எதனாலன்னு நடக்கலாம். என்ன டார்கெட் பண்ணி ஒதுக்கணுங்கிறது யாரோட எண்ணமும் கிடையாதுங்கிறது நான் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து அவங்களுடைய சர்வைவல் ஸ்பாட், அவங்க நிற்கணும் முன்னில் வரணும்னு அவங்களுடைய ஏக்கமாக இருக்கலாம், செல்ஃபிஷாக இருக்கலாம், எந்த லாங்குவேஜ்னு அது போட்டோம். ஸோ அதனால ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்களும் அவங்க யோசிக்கலை. அதனால வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு இருக்க பிடிக்காது. நான் வெளியே வந்துடுவேன். ஸோ அதனால தான் முதல்ல வெளியே வந்தேன். எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் இல்லைன்னா பாடணுங்கிற ஒரு பியூரான ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நான் அங்கே இருக்கிறேன். பெருசாக பேர் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும்லாம் அங்கே கிடையாது. இன்றைக்கி நான் பாடணும், அவர் முன்னாடி பாடணும், அவ்வளோதான் எனக்கு ஆசை. அதே ஆசை தானே எல்லாருக்கும் இருக்கும். ஸோ என்னை பாட விட்டு அவங்களும் வேடிக்கை பாடணும், அவங்களுக்கு ஆசை இருக்குமா? ஸோ அதில் சில விஷயங்கள் நடக்கும். வேணாம், நீங்களே பாடுங்க, நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அந்த மாதிரி தான் நான் எப்பவுமே எல்லா இடத்துலையும் அப்படி தான். எனக்கு ஓடி போய்ட்டு மைக்கை பிடிச்சிட்டு அந்த மாதிரி நான் அலைய மாட்டேன். ஸ்டேஜ் கிடைக்கணும்னு ஆசைப்படுவேன். 100 பேர் அங்கே பண்ணாலும் சரி, எனக்கு ஒரு பாட்டு கிடச்சா கூட போதும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி தான் நான் நினைப்பேன். பட் அதுக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். நீங்களே என்னை கூப்பிட்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். இது இப்போ வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணுவேன். நான் போய்ட்டு முந்தி அடிச்சுட்டு நான் பாடுறேன் செய்கிற ஆள் கிடையாது. ஸோ அந்த சூழ்நிலையில் நான் இருக்க மாட்டேன்.